ஓகே, தேர்டு ரைட் வந்துட்டு ரைட் டு அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஆர்டிகல் 23 வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு நேம் வரும், டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஸோ டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் பீயிங்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, மனுஷங்களை கடத்திக்கிட்டு போய் அவங்கள வந்து அடிமைகள் மாதிரி நடத்துறது, அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி ஒரு வேலையை வாங்குறதுக்கு பேரு தான் இந்த டிராஃபிக் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். ஓகேங்களா? இப்போ நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஆளை கடத்திக்கிட்டு போய் வேலை வாங்குவாங்க, பிச்சை எடுக்க வைப்பாங்க. இந்த நான் கடவுள் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பயங்கரமான நல்ல ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்துட்டு வெளிப்படையாக நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். ஓகே, நான் கடவுள் படம். அப்புறம் இந்த வில்லன் படத்துல வந்துட்டு அஜித்தை வந்து ஒரு கேங் கடத்திக்கிட்டு போவோம்ல, சின்ன பையனை காலை உடச்சி பிச்சை எடுக்க வைப்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்த கான்செப்ட் தான். அப்புறம் மகாநதி படத்துல வந்துட்டு ஒரு பொண்ணெல்லாம் கடத்திக்கிட்டு போய் பாலியல் தொழில வந்து ஈடுபடுத்துவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஆர்டிகல் 23 கீழே தான் நம்மளுக்கு வருது. ஸோ இதுக்குள்ளதான் அந்த பாண்டட் லேபர்ஸ் அவங்க எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க. ஸோ இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங்கை வந்து தடை செய்கிற ஒரு பார்லிமெண்ட்டோட ஆக்ட் தான் வந்து இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெயின்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு டெர்மினாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அது என்னன்னா பீகர் அப்படின்னா என்னது? ஸோ பீகர்ன்றது பார்த்தோம்னா கம்பல்சரியாக ஒர்க் இருக்கும், ஆனால் வந்து சேலரி வந்து இருக்காது. வேலை வாங்குவாங்க, சம்பளம் இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த பாண்டட் லேபர்ஸு, இந்த கொத்தடிமைகள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பரதேசின்னு ஒரு மூவி இருக்கும், பரதேசி. இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேலை நல்லா வாங்குவாங்க, ஆனால் வேலைக்கு ஏற்ற சம்பளம் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ பீகர்ன்ற டேர்ம் என்னன்னாக்கா கம்பல்சரி வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்ட ஆக்ட் தான் வந்துட்டு ஒரு 4 ஆக்ட் இருக்கு. பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் ஒன்று 1976, அடுத்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, அப்புறம் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் 1970, ஈக்குவல் ரெனுமரேஷன் ஆக்ட் 1976. இதில் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு கமிஷன்லாம் போட்டு அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து முக்கியம். சரிங்களா? அப்புறம் ஆர்டிகல் 24 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ் இன் அசாடஸ் ஒர்க், அபாயகரமான வேலைகளில் குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பு. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம்ல, இந்த இடத்தில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வேலை செய்வதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோடைய முக்கியமான ஒரு மதர் ஆக்ட் தான் வந்து இந்த ஆர்டிகல் 24. இது நிறைய எக்ஸாம்ல ரெகுலரா வந்து கேட்பாங்க. அதாவது 14 வயசு கீழே இருக்கவங்கள ஒரு தொழிற்சாலைகள்லையோ இல்லை அபாயகரமான வேலைகள்லையோ பணியமர்த்தக்கூடாது. அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 24 அப்ஜெக்டிவ். இந்த சைல்ட் லேபர்ன்றது வந்துட்டு அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை மட்டும் பாதிக்காம இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் ஒரு நாட்டோட எதிர்காலத்தையும் கூட அது பாதிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு இளமை பருவத்தையே வந்து திருடுற மாதிரி, இந்த குழந்தை பருவத்தையே திருடுற மாதிரி தான் இந்த சைல்ட் லேபரை நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ குழந்தைங்க வேலைக்கு போகலன்னா படிக்க மாட்டாங்க, ஒரு கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண மாட்டாங்க, லைஃப் குவாலிட்டி வாழ்க்கை தரம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் போகிற மாதிரி இருக்கும். அப்போ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியராக வந்து இந்த சைல்ட் லேபர்ன்றது இருக்கும். ஓகேவா? அதனால சைல்ட் லேபரை நம்ம ப்ரொஹிபிட் பண்ணோம். ஸோ இந்த சைல்ட் லேபரை ப்ரொஹிபிட் பண்ண பார்லிமெண்ட்டால போடப்பட்ட ஒரு சட்டம் தான்
சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986ல. இந்த சைல்ட் லேபர் தொடர்பான ஒரு அப்டேட்ல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, 1996ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்ட் லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம். அந்த ஃபண்டுல யாராவது சைல்ட் லேபர வேலை வாங்கியிருக்காங்கன்னா, அதுக்கு 20,000 வந்து ஃபைன போட்டு, அந்த ஃபைன தூக்கி அந்த ஃபண்டுல போட்டு, அது சைல்ட் லேபர் இந்த குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு பயன்படுத்திக்கணும். அப்படின்றது தான் இந்த சைல்ட் லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டோடைய அப்ஜெக்டிவ். இது சுப்ரீம் கோர்ட் சொன்னது, கவர்மெண்ட் கிடையாது. ஓகேவா? இது வந்து டைரக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? அதுக்கடுத்து பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? சைல்ட் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு கமிஷனு உருவாக்கியிருக்காங்க பார்லிமெண்ட்டு இன் 2005ல. அதுக்கடுத்து கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 2006ல இருந்து டொமஸ்டிக் சர்வெண்ட் அண்ட் பிஸ்னஸ்ல குழந்தைகளை பங்கெடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் சர்வெண்ட்ஸ்னா வீட்டு வேலை வாங்குவாங்கல்ல, வீட்டில் ஒரு பையனை வச்சுக்கிட்டு கடைக்கு போயிட்டு வா, அதை போயிட்டு வா, இதை போயிட்டு வா, வீட்டு வேலை வாங்குவாங்களே, அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 2012ல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட் பேனை வந்து சொன்னாங்க. அதாவது 100% பேன் ஆன் சைல்ட் லேபர்ஸ் பிலோ 14 இயர்ஸ். 14 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் நம்ம வேலைக்கு வைக்கக்கூடாது. ஓகேவா? அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. தென் வந்து பார்த்தோம்னா, இந்த சைல்ட் லேபர் ரீநேம் பண்ணாங்க. அது என்னன்னா, சைல்ட் அண்ட் அடல்சன்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லி அதை மாத்தினாங்க. டெர்மினாலஜியை மாத்திருப்பாங்க. இதுல வந்து சைல்டு மட்டும் இல்லாம வளர் இளம் ஆண்கள், வளர் இளம் பெண்கள், அதாவது பருவ வயதடைந்த பெண்கள், ஆண்கள் அவங்களையும் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சைல்டுன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் வைடன் பண்ணாங்க அவங்களுடைய எய்ம். இப்போ சைல்டு பிளஸ் அடலசன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்ன இருக்கு சைல்ட் லேபர் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, அசாடஸ் ஒர்க்ல 100% பேனு. அதர்ஸ்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சைல்ட் லேபரே இருக்கக்கூடாதா அப்படின்னா, அவங்க பார்ட் டைமாகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரெகுலேஷனுக்கு கீழே சைல்ட் லேபர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இன்கேஸ் சைல்ட் லேபர்ஸை வச்சு ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணும்போது 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. 20,000 இருந்து 50,000 ஃபைன் போட்டுருவாங்க. இதுவே அவங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க, மல்டிபிள் டைம் பண்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 3 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சைல்ட் லேபர்ஸ். ஓரளவுக்கு இது மட்டுமே படிச்சாலே போதும். யூபிஎஸ்சிக்கும் இதை தாண்டி பெருசா அவன் கேட்கறது இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 4வது ரைட்டு. ஸோ 3வது ரைட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரைட் டு அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அது பார்த்தோமா. சுரண்டலுக்கு எதிரான ரைட் பார்த்தோம். அதில் 23, 24. இது வந்து அடுத்து வந்து ரைட் டு ரிலீஜன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இதில் நம்மளுக்கு ஆர்டிக்கல் 25, 26, 27, 28ன்னு 4 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதில் ஆர்டிக்கல் 25 என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ
ப்ரொஃபஷன், பிராக்டிஸ், ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். அதாவது ஒரு மதத்தை ஒரு ஒரு மதத்தை வழிபடவோ, பின்பற்றவோ, பரப்பவோ நம்மளுக்கு முழு உரிமை இருக்கு. ஒரு மதத்தை பின்பற்றவோ, கன்சைன்ஸ் விட்டோம் பாருங்க, கன்சைன்ஸ் பின்பற்றவோ, பரப்பவோ, நம்பவோ நம்மளுக்கு முழு உரிமை இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 25. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா மதத்தை வந்துட்டு நம்மளுக்கு பின்பற்றலாம், பரப்பலாம். ஆனால் இந்த ஃபோர்ஸ் பண்ணி மத மாற்றம் வந்துட்டு நம்மளுக்கு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெர்டிக்டை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னன்னாக்கா ஃபோர்ஸ்டு இப்போ கல்யாணமாகி திருமணம், காதல், லவ் பண்ணி ஒரு பல ரிலிஜன்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே ஒருத்தவங்களை வந்து வற்புறுத்தி மத மாற்றம் பண்றது தப்பு. அவங்களா மாறிக்கிட்டா பிரச்சனை இல்லை. கட்டாய மத மாற்றம் பண்றதுன்றது வந்துட்டு தப்பு. புரியுதுங்களா? அப்போ ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் ப்ரோஹிபிட்டட். இப்போ நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோம்னாலோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அங்கே வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு மதம் பரப்புவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இப்போ இதுவில் இப்போ ஹிஜாப் கேஸ் வந்துச்சு பார்த்தீங்கல்ல. ஹிஜாபு ரீசெண்டாக ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் பிஃபோரில் வந்துட்டு இந்த ஹிஜாப் கேஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்டிகல் 25 கீழே தான் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ பெருசாக இதை பற்றி தேவையில்லை, இதுவே போதும். அப்புறம் ஆர்டிகல் 26. இந்த ஆர்டிகல் 25 உடைய இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்மளை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீ எதுக்கு இந்த ரிலீஜனை வந்துட்டு ஃபாலோ பண்ற, நீ வந்து வேற ரிலீஜனுக்கு மாறிடு அப்படின்னு சொல்லி நம்மள கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ கூட நம்மளை வந்துட்டு கேள்வி கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதுவும் ஆர்டிகல் 25 உடைய ஒரு ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 26. freedom to manage religious affairs. அதாவது மத ரீதியிலான நிர்வாகத்தை பண்றது. ஸோ மத ரீதியிலான நிர்வாகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இதுல இருந்து ஒரு இந்த இடம் இந்த கோவிலுக்கு சொந்தமானது, இந்த இடம் இந்த மசூதிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரஸ்ட்டை வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது பார்த்துருப்பீங்கல்ல. அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேரிட்டபிள் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு அவங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய ஓன் ரிலீஜியஸ் அஃபேரை அவங்களே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஆகம விதின்னு சொல்லுவாங்கல்ல. ஆகம விதி, ஷரியத் லா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கோவில்கள்ல வந்து ஆகம விதிகள் படிதான் எல்லாமே நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்போ ஒரு கோவில்ன்றவங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி நடத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த சபரிமலா கேஸ் எடுத்துங்க. அது எல்லாமே வந்து இதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? ஆனா இன்னும் நிறைய கோவில்கள்ல ஆண்கள் வந்து அலோடு கிடையாது. ஒரு அம்மன் கோவில்கள்ல கூட இந்த பத்துகம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில்ல கூட ஆண்கள் அலோடு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாரோ நம்ம வந்து தலையிட முடியாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை அவங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸு, மூவபிள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்ட்னு இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. திருமலா திருப்பதி ட்ரஸ்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருப்பானுங்க, பஸ்ஸெல்லாம் வச்சுருப்பானுங்க, பஸ் வச்சுருப்பானுங்க, லேண்டு வச்சுருப்பானுங்க, வெல்த்து இந்த சொத்துக்களை வந்து நிறைய வச்சுருப்பாங்க. திருப்பதியில் நம்ம போகும்போது இந்த டிடிடின்னு சொல்லுவானுங்கல்ல, திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ அவங்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து இன்ஸ்டியூஷனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்களோட ரிலீஜனை வந்துட்டு அவங்களா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை நிர்வாகம் அவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் டு அட்மினிஸ்டர் தேர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? பேஸ்ட் ஆன் லா, சட்டத்துக்கு உட்பட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கோவில்கள்லாம் இருக்கும், கோவிலுக்கு சில லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட்ல போயிட்டு வாடகை போடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? கோவில் லேண்ட்ல கடை வச்சிருக்கும் கோவிலுக்கு வாடகை கட்டுவாங்க. இப்போ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த ஹெச்ஆர்என்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இந்த கோவில்கள் எல்லாமே அவங்க ஒரு குடையின் கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமையில நம்மளுக்கு அடிஷ்னலா நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 26 நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? இதுல என்ன சொல்லுவோம், என்ன மாதிரி எக்ஸாம்ல அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 25ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டு, ஒரு தனி நபருடைய உரிமை. கரெக்டா? இப்போ ஒரு நபர் எந்த ரிலிஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எதை வேணாலும் பின்பற்றலாம், என்ன மதத்தை வேணாலும் பரப்பலாம் அப்படின்றது ஒரு தனி நபருடைய ரைட்டு. கரெக்டா? வேற ஆர்டிகல் 26ன்றது இது கலெக்டிவான ஒரு ரைட்டு. ஓகேவா? ஏன்னா மதத்தை மெயின்டைன் பண்றது, மத நிர்வாகம் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ரைட் கிடையாது இல்லையா? இது வந்து ஒரு கலெக்டிவா இருக்கிற ஒரு ரைட்டு. புரியுதா? ஸோ இது ஆர்டிகல் 26. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27ன்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஃப்ரீடம் ஃப்ரம் taxation ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்ப்பதற்கு
உங்கள டாக்ஸ் குடுங்கன்னு சொல்லி யாருமே ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் இதுல வந்து 2 கான்செப்ட் இருக்கு. நோ பர்சன் ஷால் பி கம்பெல்டு டு பே டாக்ஸ். ஓகேவா? எதுக்காக? ஒரு ரிலிஜியன டு மெயின்டெயின், ப்ரொமோட் பர்ட்டிகுலர் ரிலிஜியன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நிம்க்கு என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக டாக்ஸ் போடுறதில்ல? நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா, நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 27 சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் should not spend public money, அதாவது பப்ளிக் மணினா டாக்ஸ். என்ன மாதிரி டாக்ஸ்? ரிலிஜியஸ் டாக்ஸ். ஓகேவா? ரிலிஜியஸ் டாக்ஸ் டு ப்ரோமோட் மெயின்டைன் பட் டு ப்ரோமோட் ஆர் மெயின்டைன் த பர்டிகுலர் ரிலிஜன். ஓகேவா? அப்போ ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை டெவலப் பண்றதுக்காக தனியா ஒரு டாக்ஸை போட முடியாது. ஓகேவா? ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஜென்ரலா நம்ம கிட்ட டாக்ஸ் வாங்குறாங்கல்ல, நம்மளுடைய ஜென்ரலா டாக்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த டாக்ஸஸை வச்சு இந்தந்த ரிலீஜனுக்குன்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அது வேற. பட் ஆனா பர்டிகுலர் ரிலிஜனை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்து மதத்தை முன்னேற்ற போகிறேன், அதுக்காக வந்துட்டு அஹ், மக்கள் எல்லாரும் வந்து டாக்ஸ் கொடுங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேவா? ஏன்னா இந்தியான்றது வந்து ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. இந்தியாவில் பல மொழி பேசக்கூடிய, பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் நம்மளுக்கு வாழ்ந்துகிட்டு வராங்களா? அப்போ ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் நம்ம டெவலப் பண்ணோம்னா மீதி இருக்கிற ரிலிஜன் வந்து தன்னை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மட்டும் டெவலப் பண்ணா மற்ற ரிலிஜனோட ஸ்டேட்டஸ் இந்தியாவில் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்தியாவுடைய பேஸே வந்து செக்குலரிசம் தான். ஓகேவா? அதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்துட்டு அந்த ஃபெட்டர்னிட்டி நம்ம சொல்லுவோம். ஃபெட்டர்னிட்டினா அந்த பிரதர்ஹுட், சகோதரத்துவம். ஸோ அந்த சகோதரத்துவத்தை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு கோல்டன் த்ரெட்டு தான் வந்து செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்போ அந்த செக்குலரிசமே வந்து காணாம போயிடும். புரியுதுங்களா? ஒரு பர்டிகுலர் ரிலிஜனுக்கு கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போட்டா மற்ற ரிலிஜன்லாம் அஃபெக்ட் ஆகுமா? அப்போ அப்போ கவர்மெண்ட் வந்து எந்த பணத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜெனரல் டாக்ஸை வந்து கேன் பி யூஸ்டு ஃபார் ரிலிஜன். ஆனா பர்டிகுலர் டாக்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் டாக்ஸ் ஒன்று போட முடியாது. அதுதான் ஆர்டிகல் 27 உடைய பேஸ்ன்றது. அந்த கிரக்ஸ்ன்றது என்னன்னா, நோ ரிலீஜியஸ் டாக்ஸ் பட் ஜெனரல் டாக்ஸ்ல இருந்து ரிலீஜியஸ் ஸ்பெண்டிங் அலௌடு. ஓகேவா? இது புரிஞ்சா? ஸோ ஆர்டிகல் 27ன்றது என்னன்னா, எந்த மதத்திற்கும் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி நம்மள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட பொதுவா கட்டுற டாக்ஸ்ல இருந்து ரிலிஜனுக்காக எடுத்து செலவு பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஹஜ் பயண யாத்திரை, ஹஜ் பயண யாத்திரைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா?
அதுக்கடுத்து இந்த கோவில்கள்ல கும்பாபிஷேகம் அப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்பெண்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மசூதிகள், கோவில், சர்ச்சு, புனரமைக்கிறதுக்கு கோவில்களை வந்துட்டு யூஸ் பண்ணி, அது கோவில்களுக்கு வந்துட்டு இந்த ரீபில்டிங்க்கு வந்துட்டு காசை வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி இந்த மாதிரி கோவில்களில் கூட்டு போறதுக்காக கூட நிறைய ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரிலீஜியஸ் ஸ்பெண்டிங் இஸ் அலோட், பட் ரிலீஜியஸ் டேக்ஸ் வந்து இந்தியாவில் அலோடு கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுல உங்களுக்கு வேற என்ன டவுட் வந்தா எப்படி வரும் அப்படின்னா, டேக்ஸை கட்டக்கூடாது, பட்னா ஃபீஸ்ன்னு எதனாவது இருக்கா அப்படின்னா ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் இருக்கு, டேக்ஸ் தான் கிடையாது. இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த 50 ரூபா ஃபீஸு, அந்த இது பண்றது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம்னா அதுக்கு தனியா ஃபீஸ் நம்ம பே பண்ணுவோம். ஓகேவா? ஒரு பைக் பார்க்கிங்ல இருந்து பால் அபிஷேகம் சம்திங் அந்த சண்டி ஹோமம் ஹோமம் பண்றதுக்கு நம்ம ஃபீஸ் நம்ம பே பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இது ஆர்டிகல் 27. ஸோ ஃபீஸ் உண்டு, டேக்ஸ் கிடையாது. ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 28. ஃப்ரீடம் ஃப்ரம் attending religious இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது கவர்மெண்டோடைய இப்போ கவர்மெண்ட் ஓன்டு காலேஜஸ் இல்லை கவர்மெண்ட் ஓன்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா மத பிரச்சாரங்களை செய்யக்கூடாது. புரியுதா? ப்ரொஹிபிட் இன் prohibited religious instructions in ஸ்டேட்னா என்னது? கவர்மெண்ட் ஃபண்டட் ஆர் கவர்மெண்ட் ஓன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அப்போ கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க வந்து மத பிரச்சாரங்களை பண்ணக்கூடாது. இப்போ நான் படிச்சது வந்து ஜெயின் காலேஜ்ல பார்த்தோம்னா காலையில ஒரு 8 மணி 8:30 மணிக்கு வந்துட்டு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த ஜெயின் சாங்ஸ் போடுவாங்க. அப்புறம் ஈவினிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போது நம்ம நவரக்கூடாது, அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கணும். ஓகேவா? அது ஒரு ரெஸ்பெக்ட். அப்புறம் நான் சிஎஸ்சி ஸ்கூல்ல படித்தேன். செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சிஎஸ்சி ஸ்கூல்ல இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை பாட்டனன்னு சொல்லி ஒருத்தர் அந்த கிறிஸ்டியானிட்டிக்கான பாட்டுகள் அதெல்லாம் வந்து பாடுவாங்க. டெய்லியும் வந்து கிறிஸ்டியன் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா அதுவே வந்துட்டு நம்ம இதுல இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு கவர்மெண்டோடைய ஸ்கூல்ல படித்தேன். அங்க வந்து ஜனகணமன தான் பாடுவோம். இந்த பிரைவேட்டா இருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த ரிலிஜனுக்கான அந்த பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா இது கவர்மெண்ட்ல போயிட்டு ஒரு 100% கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு இந்து பாட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரெல்லாம் படிக்கிறா? எல்லா ரிலிஜன்ல இருந்தும் படிப்பாங்கல்ல. புரியுதா? அப்போ அவங்கள வந்து அது அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா? அப்போ கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனை வந்து ப்ரொமோட் பண்றதுன்றது வந்து தடை விதிக்கப்படுது. ஓகேவா? அப்புறம் ஆர்டிகல் 29. ப்ரோ ஒரு டவுட். சொல்லு தம்பி. இப்ப நம்ம ஆர்டிகல் 28 பிரகாரம் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணி இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு
எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு ம் பர்டிகுலர் ரிலீஜியஸ் பார்ட் வந்து போடக்கூடாது, கரெக்டா? கரெக்ட். ஆ அத அத மீறி சம் காலேஜஸ் இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து பண்றாங்கனாக்கா அதுக்கு என்ன ஒரு பனிஷபிள்னா என்ன ஆக்ட் ஆக்சுவலா, ஐ மீன் என்ன சொல்யூஷன் இருக்கும் அங்க? இல்லை சொல்யூஷன் அப்படின்னாக்கா இது வந்து உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, கரெக்டா? அப்போ ஆர்டிகல் 28ன்றது நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறனா உனக்கு பிற மதங்களுடைய எந்த ஒரு திணிப்பையும், இது வந்து மத திணிப்பு, புரியுதா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மதத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கன்னா அப்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க மதங்களுக்கு இந்த மதத்தை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஆர்டிகல் 226 படி ஹை கோர்ட்லேயோ நம்ம போயிட்டு கேசஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு மீறுறாங்கன்னு சொல்லி கேசஸை ஃபைல் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன், கோர்ட்டில் போகிறது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்க, இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வி அமைச்சகம் இருக்குல்ல, அந்த கல்வி அமைச்சகத்தில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாவட்ட டிஇஓன்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாவட்ட கல்வி அதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேசஸ் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம், ஓகேவா? ஒன்று இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அந்த நிர்வாகத்தை வந்து இழுத்து மூடுவாங்க. இதுதான் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே. ஓகே, இதுக்கான இது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்து வரையறுக்கல என்னென்ன பனிஷ்மெண்ட்னு. அதை வந்து கோர்ட்டு அவங்க தான் நம்மளுக்கு சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ அப்புறம் ஆர்டிக்கல் 28 நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 29. ஸோ ஆர்டிக்கல் 29ன்றது என்னன்னாக்கா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆர்டிக்கல் 29, 30. இதில் ஆர்டிக்கல் 29ன்றது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னன்னா சோஷியோ கல்ச்சுரல் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? அப்போ மைனாரிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா இந்தியாவில் ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கும், ஓகேவா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டின்றது சிம்பிளா சொல்லணும்னா லெஸ் இன் பாப்புலேஷன், ஓகேவா? அதாவது மக்கள் தொகையில இருக்கிறவங்க மைனாரிட்டின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதங்கள்ல தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் மைனாரிட்டிஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று ரிலிஜியஸ் மைனாரிட்டி, ரெண்டாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ஓகேவா? அப்போ மைனாரிட்டியில ரெண்டு இருக்கு, ஒன்று ரிலீஜியஸ், ஒன்று இன்னொன்று லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. அப்போ ரெண்டு வகையான மைனாரிட்டிகள் தான் இருக்காங்க. அது சிறுபான்மையினர், தமிழ்ல சொன்னா சிறுபான்மையினர், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது சோஷியோ கல்ச்சுரல் எக்கனாமிக்கல் அண்ட் ஸோ ஆன், இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 29, ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்த்த மாதிரி மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வகையில் இருக்காங்க, ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ நாளைக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க்குன்றது என்னன்னா நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க, மொத்தம் இந்தியாவில் எத்தனை மைனாரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதை ஆர்டராக எழுதி வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து நாளையோடைய ஹோம்ஒர்க்கு.
ஸோ அப்போ சிறுபான்மையினருடைய சமூக கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 29 வேலை. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து சீக்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ சீக்ஸை பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த தலைப்பாகை கட்டியிருப்பாங்க. அப்புறம் கச்சான்னு சொல்லக்கூடிய இந்த கையில போடுற காப்பு இருக்கும். காப்பு வந்து எப்பவுமே போட்டுன்னு இருப்பாங்க. கிருப்பான்னா தலையில போடுற தொப்பி, இதுக்குள் அந்த தொப்பி, அப்புறம் வந்து அதில் ஊசி வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்களுடைய மைனாரிட்டி, அவங்களுடைய சோஷியல் கல்ச்சுரல் இருக்கிற ஒரு விஷயங்கள், கலாச்சார விஷயம். அதை வந்து இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து பாதுகாக்கணும். ஸோ இப்போ நம்மலாம் கத்தி எடுத்துக்கிட்டு போனா நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா அவங்கள வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அது வந்து அவங்க கலாச்சாரத்துடைய ஒரு பிரிவு. புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த லாங்குவேஜ். இப்போ ஒரு சிறுபான்மையினர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்த் இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னும் போது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பீப்புள் தமிழ் பேசி பேசி என்ன ஆகும்னா நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு அது நடக்க போறது இல்லை. ஏன்னா அவன் வந்து இங்க வந்து அவனுக்கு ஹிந்தியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இங்க வந்தும் ஹிந்தியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரும்போது பார்த்தோம்னாக்கா சாரி நார்த்ல இருந்தோ சம்திங் இங்க வரும்போது அவங்க வந்து மதத்தையும் மொழியை கூட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு அவங்க மொழியை ஒரு 10 தலைமுறை 5 தலைமுறைக்கு அப்புறம் அப்படியே மறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ சிறுபான்மையினர் அவங்களுடைய ரிலீஜியன் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அஃபெக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் நம்மளும் அங்க போனா பல தலைமுறைக்கு அப்புறம் நம்ம தாய்மொழியை நம்ம மறந்துடுவோம். புரியுதா? அப்போ ஒருத்தவங்க லாங்குவேஜ், அப்புறம் அவங்களுடைய ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட்ன்றது பார்த்தோம்னா அவங்களுடைய இந்த ஹோலி புக்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து இவங்க குரானா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இஸ்லாமிக்கு குரானு, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பைபிள், சீக்ஸுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பேர் மறந்துட்டேன். சீக்ஸ்க்கு ஒரு புக் இருக்கு. ஓகேவா? இவர் குரு நானக் எழுதியிருப்பாங்க. குருதேவ் பிரபந்தா. ஓகேங்களா? ஸோ அந்த புக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கிரிப்டை நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீலகிரியில் வந்து தோடா இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் தோடா இன மக்களில் பார்த்தோம்னா அவங்களுடைய கல்ச்சரில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய தோடா எருமை மாடுகள். ஓகேவா? அது வந்து கனவு அந்த இடத்துல வந்து கம்மியாயிருச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து தோடா இன மாடுகளை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ வந்து இது இருக்குல்ல, இந்த மசூதி இந்த டைம்ல இந்த ரம்ஜான் அந்த டைம்ல வரும்போது கவர்மெண்ட் வந்து மசூதிகளுக்கு வந்து டன் கணக்குல வந்து அரிசியை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறது வந்து ஒரு கல்ச்சுரல்ல ஒரு பார்ட். புரியுதா? ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த அரிசியை கொடுத்து அவங்க கல்ச்சுரலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஏன் பொங்கலுக்கு எடுத்துங்க, பொங்கலுக்கு வந்துட்டு 1000 ரூபா 4000, இப்போ 4000 3000 காசை கொடுத்து கரும்பு, சக்கரை அந்த சர்க்கரை, அந்த சாரி அந்த என்னது வெல்லம், அதெல்லாம் வேட்டி சட்டை அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் ஏன்னா கல்ச்சுரலை பாதுகாக்கிறது தான். புரியுதா? ஸோ இது ஆர்டிகல் 29. புரியுதா? இந்தியாவுக்குள்ள இருக்கிற சிறுபான்மையினருடைய லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து கலாச்சாரத்துக்குள்ளேயும் சமூகத்துக்குள்ளேயும் வந்துடும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனுடைய கடமை. புரியுதா? அது ஆர்டிகல் 29 கீழே வருது. ஐயா ஹோம்ஒர்க் என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்குள்ள இருக்கிற மைனாரிட்டிஸ் யார் யாரு, கடைசியா சேர்ந்த மைனாரிட்டி எது, அந்த வருஷம். புரியுதா? மைனாரிட்டி ரிலிஜியனா இல்ல மைனாரிட்டிஸா? வெறும் மைனாரிட்டி. மைனாரிட்டிஸ்னாலே 2 வகையில தான் இருக்கும். ஒன்று ரிலிஜியஸ் பேஸ்டு மைனாரிட்டிஸ், இல்லை லிங்குவிஸ்டிக் பேஸ்டு மைனாரிட்டிஸ். ஓகே ஓகே ஓகே. பார்லிமெண்டால அப்ரூவ் செய்யப்பட்ட மைனாரிட்டிஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது
ஆர்டிகல் 30. ஸோ ஆர்டிகல் 30ன்றது ஒன்றும் இல்லை, ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் and administer educational institutions. ஓகேவா? இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற சிறுபான்மையினர் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கல்ச்சுரலை பாதுகாக்கிறதுக்காகவோ, அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கோ அவங்க வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதர்சான்னு சொல்லுவாங்கல்ல, மாதர்சா, காகிதம் இல்லத்து, இவங்க கிரசன், சிஎஸ்ஐ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுடைய கல்ச்சுரல் வந்து ஹோமோஜெனிசிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக ஒன்று இருக்கு பாருங்களேன். இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம்னா பப்ளிக் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்துட்டு ஹிஜாபா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிஜாப்ன்றது எந்த குரான்ல வந்துட்டு சொல்லலை, அதோட பேசிக் இது கிடையாது. குரான்ல வந்து ஹிஜாபை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது. புரியுதா? இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்து வந்தவங்க சொன்னது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு பெருசா போராட்டம்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துல ஹிஜாப் இருந்தாதான் நாங்க எங்க பிள்ளைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஸ்லாமிய குழந்தைகளுடைய பள்ளி கல்வி வந்து தடைப்பட்டுச்சு. புரியுதா? ஏன்னா ஹிஜாப் இல்லை, நான் ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல், ஒரு மாதர்சான்னு சொல்லி இஸ்லாமிக் கல்ச்சரை படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஹிஜாப் போட்டு தான் வரணும் அப்படின்னுவாங்க. புரியுதா? உள்ள போகும்போதே ஹிஜாபை போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஓகேவா, ஹிஜாப் தான் போட்டு போகணும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் நம்மளை வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கலன்னா கூட என்ன பண்றாங்க இவங்க, இந்த ஸ்கூலுக்கு போறாங்க, மாதர்சா ஸ்கூலுக்கு போறாங்க. குழந்தைங்களுடைய பள்ளி வந்து அந்த கல்வி வந்து தடைபடாம போய்கிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ இவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஜென்ரலா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டேர்ம் மைனாரிட்டின்னு இருக்குல்ல, மைனாரிட்டின்றது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன்ட் பட் நாட் டிஃபைன்டு. மைனாரிட்டி என்பது கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் ஆனா வந்து எதுலாம் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படல. புரியுதா? எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு வரையறுக்கப்படல. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ மாதர்சா நம்ம பார்த்தோமா, சுத்தி இருக்கிற எல்லா மொழி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே 2 லாங்குவேஜ் தான். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தி. இப்போ இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ல அரபிக் வந்து படிப்பாங்க, அரபிக் இல்ல உருது வந்து படிப்பாங்க. அப்போ அந்த உருது அரபிக்கு அந்த பசங்க எங்க போய் படிப்பாங்க? இப்போ நம்மளுக்கு எங்க போறோம் திருப்பி? இப்போ ஆர்டிகல் 29ல அந்த லாங்குவேஜ் அதை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக அவங்க வந்து மாதர்சான ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்ன்ற ஒரு ஸ்கூலோட இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஆர்டிகல் 30 வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஆர்டிகல் 31 ரிப்பிள்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரிப்பீல்டு இல்லை,
44th Amendment Act 1978ல ஆர்டிகல் 31ல இருந்தது இப்போ 300A மாத்திட்டாங்க. ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலே பார்த்தோம்ல, ஒரு நபருக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அந்த நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேள்வி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32ல தான் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி அம்பேத்கரால வரையறுக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 32 தான். புரியுதா? ஸோ இந்த ஆர்டிகல் தான் ஏன் இது வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, இது எல்லாமே அடிப்படை உரிமைகளை வைலேட் பண்ணுதுதான், இது அந்த ஆர்டிகல்லாம் சொல்லுது. ஆனா வைலேட் பண்ணா அதோடைய காசு என்ன? ஓகேவா? மீறப்படும் கேள்வி வந்துச்சா நம்மளுக்கு. அப்போ அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது மக்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது, என்னென்ன பண்ணலாம்னு சொல்ற ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. ஓகேவா? அப்போ இந்த ஆர்டிகல் இல்லைன்னா மீதி இருக்க ஆர்டிகல் இருந்தாலும் என்ன, இல்லைனாலும் என்ன, அது பிரயோஜனமே கிடையாது. கரெக்டா? இந்த ஆர்டிகல் இல்லைன்னா. அதனாலதான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகலை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 அப்படின்றது பேசிக் ஃபீச்சரா இருக்கு. ஆர்டிகல் 32வை அடிப்படை கட்டமைப்புகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஆர்டிகல் 32ன்றது அடிப்படை கட்டமைப்புகள்ல ஒன்னாவும் இருக்கு. நம்ம இதை பத்தி ஆளு நிறைய பார்த்துட்டோம். புரியுதா? இப்போ ஒரு ஆக்ட் வயலேட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னும் போது அந்த நம்ம என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோமா? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், அந்த ஆக்ட் உண்மையாலுமே ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணி இருந்துச்சுனாக்கா த ஆக்ட் டிக்ளேர்ட் அஸ் நல் அண்ட் வாய்டு. அதாவது அந்த ஆக்ட் செல்லாது, அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 32 நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இதுல இந்த ஆர்டிகல்ஸ்ல 32 நம்மளுக்கு இதை மட்டும் சொல்லாம இன்னொரு நம்மளுக்கு விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லுது. அது என்னன்னா, ஆர்டிகல் 32 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட்ஸ். தமிழ்ல வந்து நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 32ன்றது சுப்ரீம் கோர்ட். இது ஆர்டிகல் 226 அப்படின்றது ஹை கோர்ட். இது ஓகேவா? இதெல்லாம் நிறைய நிறைய எக்ஸாம்ல நிறைய டைம் இதை வந்து தொடர்ச்சியா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டிகல் 32ன்றது சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 226 அப்படின்றது ஹைகோர்ட்டுடைய ரிட்ஸ் இஷ்யூ பண்ற அதிகாரத்தை பத்தி பேசுது. ஸோ இப்போ நம்ம ரிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம்.
ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் 32 நம்மளுக்கு எதை பத்தி பேசுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் எ டிஃபெண்டர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிகல் 32 தான் நம்மளுக்கு சொல்லுது. புரியுதா? ஏன் நம்ம வந்து சொல்றோம், அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் வந்து சுப்ரீம் கோர்ட். நீங்க மற்ற எந்த கேஸுக்குமே நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை நாட முடியாது. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்கோர்ட்ல இருந்து ஒரு சார்பு நீதிமன்றத்துல இருந்து டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றத்துக்கு போய் அங்கிருந்து ஹைகோர்ட் போய் அங்கிருந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா? ஆனா ஒருத்தனோட ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆச்சுன்னா டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு கேசஸை ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஆர்டிகல் 32ல நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ரைட். அது மற்ற எந்த கேஸுக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட் டைரக்டா போக முடியாது. அடிப்படை உரிமைகளை அஃபெக்ட் பண்ணா மட்டும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா போகலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ரிட்ஸுக்கு வந்து போவோம். ரிட்ஸ். ஸோ ரிட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு 5 வகையான ரிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று ஹேபியஸ் கார்பஸ், ரெண்டாவது மேண்டமஸ், மூணாவது செஸ் ப்ரொஹிபிஷன், நாலாவது செர்சியோரரி, அஞ்சாவது கோவாரண்டோ. இந்த மாதிரி நம்மளுக்கு 5 ரிட்ஸ் வந்து இருக்கு, நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 5 இருக்கு. ஸோ ஏபிஎஸ் கார்பஸ்ன்றது தமிழ்ல ஆட்கொணர்வு நீதி பேராணை. மேண்டமஸ்ன்றது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. ப்ரொஹிபிஷன் தடை உறுத்தும் நீதி பேராணை. செர்சோரினா ஆவண கேட்பு நீதி பேராணை. கோவாரண்டோனா தகுதி வினவு நீதி பேராணை. இதுல ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்றத வேர்டு பார்த்தோம்னா அதோட மீனிங்கே வந்துட்டு ஏபிஎஸ் கார்பஸ் உடைய லத்தீன், இது வந்து ஒரு லத்தீன் வேர்டு. இதோட மீனிங்கே வந்துட்டு டு ஹேவ் ஏ பாடி. எக்ஸாம்ல ஒரு டைம் இதே அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஹேபியஸ் கார்பஸ் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ்ன்றது என்னன்னாக்கா, சட்டத்திற்கு புறம்பான வழியில ஒரு நபர் காணாம போயிட்டாரு அப்படின்னும் போது அந்த நபரை கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய கடமை. புரியுதா? சட்டத்திற்கு புறம்பான வழியில, இல்லீகலான வழியில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டோடியல் டெத்து அண்ட் வந்துட்டு நீங்க வீட்டுல இருப்பீங்க, திடீர்னு வந்து உங்க வீட்டுல இருக்க ஒருத்தவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. எஃப்ஐஆர் எதுவுமே பதிய வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நபர் எங்க வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டா? அப்போ சட்டத்திற்கு புறம்பான கைது, சட்டத்திற்கு புறம்பா ஒரு நபர் காணாம போறது, இது எல்லாத்துக்குமே நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ போய் டைரக்டா கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஏபிஎஸ் கார்பஸ். அதாவது இந்த நபரை இந்த டேட்ல இருந்து சட்டவிரோதமா காணாம போயிருக்காரு. சட்டவிரோதம்னு என்னது?
நம்மளால ஒரு ட்ராக் பண்ண முடியலன்னு அர்த்தம். சட்டத்திற்கு உட்பட்டுனா நம்ம சொல்லுவோம்ல, இவரு இந்த ஜெயில்ல இங்க இருக்காருன்னு சொல்லுவோமா, அப்போ சட்டத்திற்கு புறம்பான வழியில இந்த நபரு காணாம போயிருக்காரு. கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயோ நம்மள வந்துட்டு ஒரு சாரி ஸ்க்ரீன்ஸ் ஷேர் ஆ ஆகலண்ணா. ஓகே ஓகே ஓகேடா. சௌமியா இல்லையா? அவங்க அப்பயே போயிட்டாங்களே. டாடி லைட் ஆன் சரி பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி, ஏபிஎஸ் கார்பஸ்ன்றது ஒருத்தவங்க வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பான வழியில காணாம போயிட்டாங்க. இப்போ இந்த படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், பாபநாசம் படம் பார்த்திருப்பல்ல. அதுல படத்துல பார்த்தோம்னா அந்த இவரு அவர் பேர் என்னது, கமல் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போவாரு, டீ பிஸ்கட் சாப்பிட போவாரு. அப்போ ஒரு தாத்தா பாட்டி உட்காந்து இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பேரனை வந்து அந்த போலீஸ்காரன் கடத்தி வச்சிருப்பான். அப்போ உடனே வந்து இந்த கமலுடைய மைண்டுக்குள்ள ஒரு சீன் போகும். அது என்னன்னா, இந்த தெய்வ மகள் படத்துல இவங்க விக்ரமுடைய பொண்ணு காணும்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏபிஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த இதுக்கு அவருக்கு அங்க போகும். அப்போ ஏபிஎஸ் கார்பஸ்ன்றது என்னன்னா, சட்டத்திற்கு புறம்பான வழியில ஒரு நபர் காணாம போயிருக்காரு அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்கள கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ போயிட்டு நம்ம கேஸை ஃபைல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏபிஎஸ் கார்பஸ். இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, மேண்டமஸ்னு ஒரு லத்தீன் டேர்ம் தான். இது எல்லாமே வந்து லத்தீன் டேர்ம் தான், இந்த அஞ்சுமே. மேண்டமஸ்ன்றதோட மீனிங் என்னன்னா வி கமாண்ட். ஸோ வி கமாண்ட்ன்றது என்னன்னா, இப்போ வந்து நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்ட, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு நீ போயிருக்க, ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போயிருக்க. நீ வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பரா வச்சிருக்க. ஓகேவா? ஆனா உன்னுடைய அந்த விஓஓ இல்ல ஆர்ஐயோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தும் ஏதேதோ காரணம் சொல்லி நம்மளுடைய ஃபைலையோ, அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டி செய்யாம இருக்காங்க அப்படின்னும்போது, நம்ம ஹைகோர்ட்லயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லயோ கேஸ் போட்டோம் அப்படின்னாக்கா, ரிட்ஸு கீழே கேஸ் போட்டோம்னா மண்டை மேலேயே போட்டு, மேண்டமஸ்னா மண்டை மேலே போட்டு ஞாபகத்தை வச்சுக்கோ. ஓகேவா? இதுல கார்பஸ் அப்படின்னாலே, கார்பஸ்னா என்னது, கார்ப்ஸ்னா என்னது, பாடி தானே. ஓகேவா? அதுக்கு நான் சாரி, ஏபிஎஸ் கார்பஸ்க்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா, அந்த இவரு பச்சைமுத்து அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு, சரி பச்சைமுத்து நம்பர் எஸ்ஆர்எம் உடைய மதன் சொல்லிட்டு ஒருத்தர் காணாம போயிருப்பாரு. அவர் வந்து இதுல வெஸ்ட் பெங்கால்ல போய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஏபிஎஸ் கார்பஸ்ன்றது என்னன்னாக்கா, அட்லீஸ்ட் பாடியவாச்சும் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஏபிஎஸ் கார்பஸ். புரியுதா? இது வந்து நம்ம கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணோம். கோர்ட் என்ன பண்ணாங்க, போலீஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து இஷ்யூ பண்ணி இந்த டேட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அதான் ஏபிஎஸ் கார்பஸ். மேண்டமஸ்ன்றது வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம், ஏதோ ரீசன். இந்த இந்த படம் இருக்குல்ல, இந்த இந்தியன் படத்துல வந்து செந்தில் சொல்வார்ல, முக்கியமான டாக்குமெண்ட் இல்லப்பா, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், உன் ஃபைல நான் வந்து மூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் பண்ண வேண்டிய ஒரு வேலையை பண்ணாம இருக்கணும் போது கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா, அவங்க வந்து அந்த கோர்ட் அந்த மண்டை மேலேயே போட்டு, அந்த கவர்மெண்ட் அபிஷியல் மண்டை மேலேயே போட்டு வேலையை செய்யடா அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு மேண்டமஸ். புரியுதா? அடுத்து ப்ரொகிபிஷன். ப்ரொகிபிஷன்னா ஃபார்பைட். நம்ம வந்து போன கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்தியாவுடைய ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹைரார்கின்றது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சாரி சுப்ரீம் கோர்ட் மேல இருக்கும், ஹைகோர்ட் அது கீழே இருக்கும், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அது கீழே சப் கோர்ட்டு. இப்போ ஹைகோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ சப் கோர்ட்டோ இவங்க எல்லாருமே அவங்கள அதிகார எல்லையை மீறும் போது, ஓகேவா, அதிகார எல்லையை மீறும் போது
ஜூரிஸ்டிக்ஷனை மீறும்போது மேல இருக்க கோர்ட் என்ன பண்ணுவாங்க, தம்பி நீங்க வந்து உங்க எல்லையை அதிகார எல்லையை மீறி செயல்படுறீங்க, தயவு செஞ்சு அதுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு உங்க அதிகாரத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அதை மீறி செயல்படாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் ப்ரொஹிபிஷன். செர்சியோரரி அப்படின்றது நம்ம வந்து நிறைய கேசஸ்லாம் பார்ப்போம்ல. ஒரு சில கேசஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு சில கோர்ட்டுல பல வருஷமா தேங்கி நின்றுட்டு கிடக்கும். ஓகேவா? அப்படியே அதுல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. அப்போ கீழவை நீதிமன்றங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னும் போது நீ இந்த கேஸ் இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு இருக்க, ஒண்ணு சீக்கிரம் முடிச்சு விடு, இல்ல அந்த கேஸ் டீட்டெயில்லாம் எனக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆவண கேட்புனா என்னன்னு கேட்கறாங்கல்ல, ஏன் இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் ஃபைல்லாம் மூவ் பண்ணி விடு, அந்த முதல்ல வந்து அந்த ஃபைலை வந்து எனக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் ஆவண கேட்பு, செர்சியோரரி. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னாக்கா டு சர்டிஃபைடு ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. எனக்கு என்னென்ன அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தியா, அதுதான். புரியுதா? அப்போ செர்சோரரின்றது ஆவண கேட்பு, என்னன்னு கேட்கறது. நீ ஏன் இவ்வளவு நாளா இந்த கேஸை வந்து இப்ப நடத்திட்டு இருக்க, ஏன் இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு கேஸ் நீ வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்புறம் ஒரு கேஸை ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இப்போ ஜெயலலிதா கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கர்நாடகாவுக்கு மாத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கேஸை மாத்துறது எல்லாமே இந்த செசோரரி பேஸ் பண்ணி தான். கோவாரண்டோ அப்படின்றது என்னன்னாக்கா பை வாட் அத்தாரிட்டி, பை வாட் அத்தாரிட்டி, ஓகேவா, அல்லது பை வாட் வாரண்ட். ஸோ வாரண்ட்னாலும் சட்டம்னாலும் ஒண்ணுதான், வாரண்ட்னாலும் சட்டம்னாலும் ஒண்ணுதான். இந்த பிடி வாரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, வாரண்ட்னா பிடி சட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாரண்ட்னால என்னது, ஆக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கோவாரண்டோன்றது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் கவர்மெண்டோடைய ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு பிரிட்ஜை வந்து கட்டுறாங்க, ஃப்ளைஓவரை கட்டுறாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இவன் என்ன ஒழுங்காவே கட்ட மாட்டேங்கிறான், எதை வச்சு உனக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க, உண்மையாலுமே இவன் இன்ஜினியர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருமா? அப்போ இந்த நபர் இந்த வேலையை செய்யறாரா, எந்த தகுதியின் அடிப்படையில இவரு இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இவரு இந்த காலேஜ்ல படிச்சிருக்காரு, அந்த மாதிரி இவர் இங்க முடிச்சு இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி இதுல வேலை வாங்கிட்டோம்னா நம்ம கூட ஒருத்தன் இருப்பான், அவன் நம்ம வேலை வாங்குனதே அவனுக்கு பொறுக்காது. ஓகேவா? ஆனா அப்ப பாத்தீங்கன்னாக்கா இவன் எப்படி இந்த வேலை வாங்கினான்னு தான் எல்லாம் நினைப்பானுங்க. உடனே அவன் பண்ற வேலை என்னன்னா, உண்மையாலுமே இவன் வேலை பாஸ் பண்ணியிருக்கானா இல்ல காசு கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு செக் பண்றதுக்காகவே முதல்ல நம்ம நேம் லிஸ்ட் எல்லாம் போய் பார்ப்பானுங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஒரு நபர் கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸை போட்டான்னு வச்சுக்கங்களேன், அப்போ கோர்ட் என்ன சொல்லும், இவரு டிஎன்பிஎஸ்சியில இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளவு மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ஹைகோர்ட்டுக்கு சொல்லும். ஹைகோர்ட் அந்த நபருக்கு சொல்லுவாங்க, இவர் இந்த இந்த தகுதியின் அடிப்படையில் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது, கோ வாரண்டோ. ஓகேவா? இதுல இந்த ப்ரொகிபிஷன் அண்ட் செர்சோரரி அப்படின்றது என்னன்னாக்கா ஒன்லி ஜுடிஷியல், ஒன்லி நீதித்துறையில மட்டும்தான் இந்த செசோரரி வந்து ஆரம்பத்துல இருந்துச்சு. ஓகேவா? ஆனா 1991ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த செர்சியோரரி அப்படின்றது நம்ம வந்து
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஜுடிஷியல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் யூபிஎஸ்சிலையும் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க. இப்போ செர்ஷோரரி அப்படின்றது வந்து இது வந்து ஒரு வெறும் ப்ரொகிபிஷன், அதாவது ஜுடிஷியல் இதுக்கு மட்டும்தானா, இது வந்து வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது போவாரண்டோ. இது முடிச்சிட்டோமா? இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இதுல இல்ல. ஓகே. இதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 33. ஸோ ஆர்டிகல் 33ன்றது என்ன பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பை பார்லிமெண்ட். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 33. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இவ்வளோ பார்க்குறோம்ல, யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் செய்யலாம், யார் வேணாலும் யூனியன்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பார்க்குறோமா? அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா என்னது? இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இவங்களாம் தானே. இந்தியன் கோஸ்ட் கார்டு. அப்போ இவங்கெல்லாம் வந்து நாங்கள் யூனியன் கிரியேட் பண்ணுவோம், எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணும், எங்களுக்கு வந்து இதுவும் இருக்கு, அது பேர் என்னது, ஈக்குவாலிட்டி இருக்கு, சமத்துவம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. கரெக்டா? இப்போ ஆர்மியில இருக்கவங்கலாம் கொடுக்குற காசுக்கு மேலே தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கரெக்டா? எந்த ஒரு டெரெயின்ல போய் வேலை செய்யறாங்க. புரியுதா? அப்போ அவங்கள நம்ம வந்துட்டு அடிப்படை உரிமைகள் கீழே கொண்டு வர முடியுமா? இல்ல அவங்க வந்து எங்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ண என்ன ஆகும் யோசிச்சு பாரு. இப்ப 8 மணி நேரம் தூக்க வேணும் எல்லாரும் போராட்டம் பண்ணா என்ன நடக்கும்? நம்மளுக்கு பார்டர்ல உள்ள வந்துருவானுங்க. கரெக்டா? இல்ல எங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி இருக்கு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நாங்க வந்து யாரை வேணாலும் கொல்லுவோம்னா அவங்களால பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பார்டர்ல இருக்கவங்களுக்கு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ல இருக்கவங்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கிடையாது. புரியுதா? யூனிஃபார்ம் சர்வீஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து வேற ஒரு இதுல வந்துடுறீங்க, வேற ஒரு சட்டத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மள டைரக்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்தோம்னா நம்மள வந்து நார்மல் கோர்ட் வந்து விசாரிக்க முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. கோர்ட் மார்ஷல் இதுல ஆர்மி டிஃபென்ஸ் கோர்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, பார்த்துருப்போம்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஆர்மி ஆக்ட் 1950, அப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாமே 1950ல வந்தது தான். அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது? ஆர்மிக்கு உள்ள இருக்கவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. நேவியும் அப்படிதான், ஏர்ஃபோர்ஸும் அப்படிதான். இது இல்லாம நிறைய இருக்கு. இந்த ஆஸ்பா, அப்புறம் வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். புரியுதா? புரியுதா? அப்போ ஆர்டிகல் 33ன்றது பார்த்தோம்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டோடைய ஸ்டேட்டஸை பத்தி பேசுது. சரியா? அப்புறம் ஆர்டிகல் 34. ஸோ ஆர்டிகல் 34 எதை பத்தி பேசுதுனாக்கா, restrictions of fundamental right where martial law is in force. அதாவது மார்ஷல் லான்றது ராணுவ சட்டம். ஸோ ராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிப்படை உரிமைகளுடைய
நிலை, அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 34. புரியுதா? மார்ஷல் லா அதாவது அடிப்படை உரிமைகள் ஒரு நிலை எங்கனாக்கா ராணுவ சட்டம் நடைமுறையில் இருக்கிற பகுதிகள். ஸோ மார்ஷல் லா அப்படின்றது என்னன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்டர் ஏரியாலாம் இருக்கா, பார்டர் ஏரியாவில் தான் இந்த ராணுவ சட்டங்கள்லாம் வந்து அதிக அளவில் நடைமுறையில் இருக்கும். ஸோ நியூஸ்ல பார்ப்போம்ல, இந்த இந்த பகுதி ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒரு இடத்துல வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நம்ம மார்ஷல் லா போட்டோம்னா என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிள் ஒரு டெரரிஸ்ட் அதிகமா இருக்காங்க, அந்த இடத்துல வந்து ராணுவம் வந்துட்டு ஏதோ ஒரு கவுண்டர் மெஷர் எடுக்க போறாங்க அப்படின்னும் போது, எனக்கும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு, யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சி சுட்டு போட்டுருவாங்க. அதெல்லாம் பார்டர் ஏரியாவில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அந்த மாதிரி பார்டர் ஏரியா, இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருப்பானுங்க பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, டிஃபென்ஸ் ஏரியா, அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அலோடு கிடையாது. இப்போ அந்த இடத்துல போனோம்னாக்கா, அங்க வந்து பார்டர்ல எவனோ ஒருத்தர் குண்டு தூக்கி போட்டுன்னு இருக்கான், நம்ம ஆளு இங்க நின்று பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம போயிட்டு ஆர்மி ஸ்டாஃப் கூட என்னப்பா என்னாச்சு ஏதாச்சும் நம்ம என்ன பேச முடியுமா, பேச முடியாது இல்ல. அப்போ அந்த இடம்லாம் என்னது, மார்ஷல் லா இம்ப்ளிமெண்ட் பண்ண இடம். ஸோ அந்த இடத்துல ஃபண்டமெண்டல் சில சம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஓகேவா, புரியுதா? சம் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ மார்ஷல் லான்றது அடிப்படை உரிமைகளை பாதிக்கும். புரியுதா? இந்த ஆர்டிகல் 33 அண்ட் 34 வந்து அதுதான். ஸோ 33 வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய அடிப்படை உரிமைகளோட நிலை என்ன? இது ரெண்டாவது 34 ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட இடங்கள்ல அடிப்படை உரிமைகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அதுக்கடுத்து ஆர்டிகல் 35 affecting certain fundamental rights. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய பவர் பார்லிமெண்ட்ல தான் இருக்குது, நாட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. புரியுதா? அதாவது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் ஆக்ட், அதை யார் கொண்டு வரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது மேலே பார்த்தோமா, ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட். அப்போ இப்போ அடிப்படை உரிமைகள் தொடர்பான அதை வந்து செயல்படுத்துறதுக்கான சட்டத்தை வச்சிருக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு, நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். புரியுதா? இதுதான் ஆர்டிகல் 35. இப்போ இதோட நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் என்றது முடிஞ்சு போகுது. புரியுதா? ஸோ இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. எடுத்ததுல இல்லையா? ஓகே ஓகே. இது இதுக்கு அடுத்தது இன்னொன்று ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, எக்ஸப்ஷன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஓகேவா? இது உனக்கு டம்ப் பண்ற மாதிரி இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோ. சரியா? அதாவது அடிப்படை உரிமைகளுடைய விதி விலக்கு. அது என்ன விதி விலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 31வது ஆர்டிகல் 31A இது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல இதை வந்து ஆட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஆர்டிக்கல் 19 மற்றும் 14. ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம்ல, எந்த ஒரு சட்டமும் அடிப்படை உரிமைகளை மீறும் போது அந்த சட்டத்தை
நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ சொல்லிடும். கரெக்டா? இப்போ அந்த மாதிரி நம்ம ஆர்டிகல் 14 அண்ட் 19 ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி சாரி ஆர்டிகல் 31C வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்க. இந்த 31C இருக்க ஒரு விஷயம் அடிப்படை உரிமைகளுடைய விதி 14, 19 வயலேட் பண்ணாலுமே கூட ஆர்டிகல் 31A தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஆர்டிகல் 14 19 வெர்சஸ் 31A. அப்போ 31Aல ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட் 14, 19 அஃபெக்ட் பண்ணாலும் அந்த ஆக்ட் செல்லுபடியாகும். நம்ம கோர்ட்ல போயிட்டு கேஸை ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ என்னதான் ஆர்டிகல் 31Aல இருக்குன்னா ஒரு 5 சட்டங்கள் இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு நம்மளுக்கு வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா இந்த ஆர்டிகல் 31Aல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எஸ்டேட்லாம் வச்சிருக்காங்க, பார்த்துருப்போம். கரெக்டா? கவர்மெண்ட் எஸ்டேட்டு, ஓகேவா, இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸு, கார்பரேஷன்ஸு, அந்த கார்பரேஷனும் உள்ள யாரும் இருப்பா? ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. மைனிங் லீஸ் எடுக்கிறது. இது எதுக்காகனா, இப்போ நம்ம பார்த்தோம்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படின்னு பார்த்தோமா. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் எஸ்டேட் வச்சுக்கலாமா? இப்போ கவர்மெண்ட் மட்டும் நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை போட்டு நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருதா? அப்போ இந்த ஆர்டிகல் 31 நம்மளுக்கு எதை பத்தி பேசுதுன்னா, கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசுது. அதை மட்டும் படிச்சாலே போதும். மீதி நம்ம இந்த 5 இதுக்குள்ள நிறைய இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை. இந்த 5 என்னது? கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். புரியுதா? அதுக்கு 5 சட்டத்தை வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சட்டங்கள் வந்து என்னோட விதி 14, 19 அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஓகேவா? இப்போ இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்ட் எடுத்து அவங்க வந்து எஸ்டேட்டை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட கவர்மெண்ட் காம்பன்சேஷனை அந்த மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளுக்கு காம்பன்சேஷனை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 31A. அப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு கார்பரேஷனை கூட அவங்க ரன் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ இது வந்து ஒருத்தவங்க அடிப்படை உரிமைகளை பாதிக்காது. புரியுதா? அப்போ ஆர்டிகல் 31Aன்றது இட் இஸ் சுப்பீரியர் தென் ஆர்டிகல் 14 அண்ட் 19. ஓகேவா? அதுக்கடுத்தது ஆர்டிகல் 31B. இது என்ன சொல்லுதுன்னா, இதுவும் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல ஆட் பண்றாங்க. இது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடைய செல்லுபடியாகும் தன்மை. அதாவது நம்ம பார்த்தோம்ல 9th ஷெட்யூல், கவர்மெண்ட் போட்ட ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறுற மாதிரி இருந்தா, ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை மீறுற மாதிரி இருந்தா கோர்ட் வந்து அதை இல்லைன்னு அறிவிப்பாங்கன்னு பார்த்தோமா. ஸோ இதை வந்து சரி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல என்ன பண்றாங்கன்னா, இந்த கோர்ட்டோட இந்த அதிகாரத்தை கம்மி பண்றதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஒரு சட்டத்தை போடுறோம், அந்த சட்டத்தை எடுத்து நாங்க ஷெட்யூல் 9ல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த ஷெட்யூல் 9ல வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பொருந்தாது.
அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்ளிகபிள் ஆகாது. நீதிமன்றம் உள்ள ஆர்டிகல் 9க்குள்ள சாரி ஷெட்யூல் 9க்குள்ள தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிடுறா? இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1951 பேஸ் பண்ணி ஆக்ட் 31B சொல்லிடுறாங்க. புரியுதா? அப்போ 9th ஷெட்யூல்ல நம்ம 31B பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆர்டிகல் 31ன்றது 31Aன்றது இட் இஸ் சுப்பீரியர் தென் ஆர்டிகல் 14 அண்ட் 19 மட்டும்தான். ஆனா ஆர்டிகல் 31B எதோட பெருசா இருக்கு? மொத்த அடிப்படை உரிமைகளையும் பெருசா இருக்கு. புரியுதா? மற்ற அடிப்படை உரிமைகளை விட எது சுப்பீரியரா இருக்கு? 31B சுப்பீரியரா இருக்கு. ஆனா 31A வெறும் 14 அண்ட் 19க்கு மட்டும் சுப்பீரியரா இருக்கு. வேறஸ் நம்ம இதுல இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னா, 31Aவை விட 31B பெருசு, அதிக இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கோப் அதிகமா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த 31B இருந்து அடுத்த கேசஸ் என்ன அப்படின்னா, ஐஆர் கொஹிலோ கேஸ். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2007 இது யூபிஎஸ்சில இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொஹிலோ கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஷெட்யூல் 9ல என்னத்தை வேணா வச்சுக்க, ஓகேவா? ஆனா நீ வச்சது பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 2007 சொல்லிட்டாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த ஷெட்யூல் 9ல நீ எதை வேணா வச்சுக்க, ஆனா இது அடிப்படை உரிமைகளை பாதிச்சது இல்ல கட்டமைப்புகளை பாதிச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உள்ள தலையிடுவேன். அது ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது எப்போது செல்லுபடி ஆகும்னா, ஆஃப்டர் 24 ஏப்ரல் 1973 அப்போத்துல அதுக்கப்புறமா செல்லுபடி ஆகும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 1973 தான் கேசவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டிஃபைன்டு இல்ல, இன்ட்ரோடியூஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் கேசவானந்த பாரதி கேஸ். புரியுதா? சோ இதுல என்ன டவுட் இருக்கா? டவுட் எல்லாம் இல்ல, ஆனா நிறைய இருக்குல்ல, அதனால சரியா வேற கொஞ்சம் நாளைக்கு என்ன சொல்லி தருவா உனக்கு? அதான் மொத்தமா சொன்னவன் டம்ப் ஆயிடுவான்னு. நாளைக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே டம்ப் ஆயிடுவேன், நீ மேற்கொண்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கியா? நினைச்சேன் கவுஸ் கொஸ்டின் எனக்கு இது ஆயிடுச்சு, எனக்கு ஒரு இன்ஸ்டிங் ஆச்சு.